முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் நிலையில் அதே பெயரில் மேலும் 4 பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5 பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 5 பேருமே தனிச்சின்னத்தில் போட்டியிட உள்ளதால் தேர்தலில் பெரும் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், தற்போது எத்தனை பேர் அங்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள்? இந்த 5 பேர் எந்தெந்த சின்னத்தில் போட்டியிடுறாங்கன்ற விவரம் எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா? லாவண்யா, நாடாளுமன்றம், அதாவது ராமநாதபுரம் நாடாளுமன்றம் தேர்தலில் இதுவரை ஓபிஎஸ் என்ற பெயரில் 5 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர். அதாவது நேற்று முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று காலை சரியாக 12 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்தார். நேற்றே மாலை சரியாக 2:58 மணி அளவில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதோடு இன்று தொடர்ந்து 3 பேர் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதாவது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேரும், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரும் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த 5 பேர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட மொத்தம் 5 பேருமே சுயேட்சையாக போட்டியிட உள்ளனர். இந்நிலையில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் மக்களுக்கு இடையே பெரிய குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது. தொடர்ந்து இதுவரை மற்றும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் 5 பேர் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பு மட்டுமல்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவி வருகிறது. நாளை ஒரு நாள் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை எத்தனை பேர் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளார்கள் என்பது தெரியவில்லை. இதனால் இறுதியாக ஒவ்வொருவருக்கும் சுயேட்சை சின்னம் வழங்கப்படும் என்பது தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் இருப்பதனால் அதாவது ஓட்டு போடும் இயந்திரத்தில் புகைப்படம் ஒட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அநேகமாக இருக்கும் என பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பேசப்பட்டு வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.